ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், பாபாவும் நானும். அனைவருக்கும் நமஸ்காரம். ஆக்சுவலி ரொம்ப நாளா எடுத்து பதிவெல்லாம் போட்டு நீங்களாம் கேட்டிருப்பீங்க, "என்னம்மா ஆளையே காணோம், எங்கம்மா போனேன்னு?" அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கே தெரியும், சங்காபிஷேகம் போயின்ட்டுருக்கு, வஸ்திரதானம் போயின்ட்டுருக்கு, அதோடைய கோரிக்கைகள் நெறைய போயின்ட்டுருக்கு. நெறைய டிவோட்டீஸ்க்கு உடம்பு சரியில்ல. அவாளுக்காக பிரார்த்தனைகள் இப்படி எல்லாமே வரிசையா போயின்ட்டுருக்கு. இதுல முக்கியமா யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள்ல வந்து ரமாஜ் சாயி கூப்பிட்டுருந்தா என்ன. "நான் விளக்கேத்தின்னு இருக்கேன் சாயி. டக்குன்னு எனக்கு ஒரு உணர்வு வந்தது. உடனே நான் உங்களுக்கு தான் அடிச்சேன்" அப்படின்னா. "என்ன சாயி?" அப்படின்னு. "நீங்க பாருங்கோ, இந்த கார்த்திகை மாசத்துல சுதர்சன யாகம் அங்க நடத்துறாள் இல்லையா? இங்க சங்காபிஷேகம் நடத்துறாள். மகாவிஷ்ணுவோட கையில என்ன சாயி இருக்குன்னா, சங்கு சக்கரம் இருக்கு" அப்படின்னு. யோசிச்சு பாருங்கோ. இங்க சிவனா இருந்து சங்கால அபிஷேகம் வாங்கிக்கிறார் சுவாமி. பாபாவோட கோயில்ல மகாவிஷ்ணுவா இருந்து சுதர்சன யாகத்த நடத்த வைக்கிறார் அவர். என்ன மாரி அற்புதமா அவர் உங்களுக்கு குடுத்திருக்கார் பார்த்தீங்களா? இது 2ம் இணைஞ்சாதான் இதற்கான முழுமையான பலன் கிடைக்கும் அப்படின்னு அவர் எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்கோ அப்படின்னா. ஆமால்ல அப்படின்னு தோணிது சத்தியமா. அந்த டைம்ல எனக்கு உடம்பெல்லாம் சிலுத்து போயிடுது அவ சொல்லும்போது. சங்கு சக்கரம் எல்லாருக்கும் தெரியும் மகாவிஷ்ணுவோடது. இந்த கோணத்துல யாருமே சிந்திக்க வாய்ப்பில்ல. அவ விளக்கேத்த போகும்போது அவளுக்கு உள்ளுணர்வு உணர்த்தி எனக்கு உடனே கால் பண்ணி சொன்னா. உண்மையிலேயே நான் சொல்றேன், சத்தியமா பாபாவோட பிளானே வேற லெவல் உண்மையிலேயே. அப்படிதான் எனக்கு சொல்ல தோணறது. ரொம்ப அழகா யாகம் நடந்தது. நெறைய பேருக்கு பரிபூர்ண சந்தோஷம். நெறைய பேரோட கோரிக்கைகள் வச்சிருந்தா, அதெல்லாம் சீக்கிரமா நிறைவேறணும் அப்படிங்கிற பிரார்த்தனை எப்பவும் எப்பவும் உண்டு. அதே மாரி இந்த சங்காபிஷேகம் வந்து ரொம்ப சிறப்பா போயின்ட்டுருக்கு. அவ நட்சத்திரத்துக்கு வஸ்திரதானம். அது ஒரு ரூ. 70லேருந்து ரூ. 80 அந்த வஸ்திரம். அதே மாரி சஷ்டி அன்னைக்கு நம்மளுக்கு வேல் தேடின்னு வந்தனால, கார்த்திகை, சஷ்டி அதுக்கப்புறம் வந்து வியாழக்கிழமை இதெல்லாம் வந்ததுன்னா, பால், தயிர் அபிஷேகம் எல்லாம் அ நடக்கும். ஸோ, இப்படி 48 நாள்ல ஆக்சுவலி அமாவாசையிலேருந்து ஆரம்பிச்சது எனக்கு தெரிஞ்சு, அம் ஜனவரி மாசம் 6ஆம் தேதியோட முடியும்னு நெனைக்கிறேன். 48 நாள். ஸோ, ரொம்ப அழகா அருமையா போயின்ட்டுருக்கு சங்காபிஷேகம். நெறைய பேர் பார்த்திருப்பேள். நெறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். என்னன்னா, வஸ்திரதானம் எனக்கு வந்து என்னோட நட்சத்திரத்துக்கு பண்ண சொன்னார். அப்ப டிவோட்டீஸ் எல்லாம் கேட்டுட்டு நாங்களும் தரோம்ன்னு சொன்னா, இல்லையா? இதுக்கு நடுவுல மீனாஜி கூப்ட்டுருந்தா. கூப்ட்டுட்டு, "சாயி உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்" அப்படின்னா. "சொல்லுங்க சாயி, உங்கள்ட்ட பாபா பேச சொன்னார்." "பேசுங்க சாயி." அவளுக்கும் சுவாமி வந்து உணர்த்துவார் நெறைய விஷயங்கள். அப்ப அவ கனெக்ட் ஆவா என்கூட. அவள்ட்ட கேட்டுட்டு தான் கனெக்ட் ஆவா. எப்ப நான் வந்து பதிவு எடுக்கிறேன்னாலும், பாபாவ பத்தி பேசுறேன்னாலும் அவ கால் பண்ணிடுவா. எப்படின்னே தெரியாது. ஆக்சுவலா இந்த பதிவு எடுத்துன்னு இருக்கேன், கால் பண்ணிட்டா எனக்கு. இவ்ளோ நாள் கால் பண்ணல. இன்னைக்கு கால் பண்ணா. அது என்னமோ எங்களுக்குள்ள அப்படி ஒரு ஒற்றுமை இருக்குன்னு நெனைக்கிறேன் மீனாட்சிக்கும் எனக்கும். ஸோ, அவ என்ன பண்ணினா, கால் பண்ணிட்டு, "சாயி" பேசின்டே இருந்தா. "கோரிக்கைகள் சொல்லுங்க சாயி, வைக்கிறோம்" அப்படின்னு சொன்னேன். அப்ப என்கிட்ட சொன்னா, "நீங்க ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் பண்றேள் சாயி. குடும்பத்துக்காக பிரார்த்தனை பண்றது எத்தன பேர் இவ்வளோ மெனக்கெடுவான்னு தெரியல. நீங்க அத பண்றேள்ல, நீங்க நன்னா இருப்பேள் சாயி. இன்னொரு விஷயம் நான் ஒண்ணு சொல்லட்டுமா?" அப்படின்னு கேட்டா. "சொல்லுங்க சாயி. உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணேன்" அப்படின்னா. ஐயோ! தேங்க் யூ ஸோ மச். எத்தன பேருக்கு இந்த மனசு வரும் இல்லையா? மத்தவாளும் நன்னா இருக்கணும்னு நெனச்சா எவ்வளோ நல்லது இல்லையா? அது அவளுக்கு தோணியிருக்கு. அதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க நெறைய பேர் இதெல்லாம் வந்து எனக்கு சொல்லும்போது பெர்சனலா எனக்கு தோணும். அவ்ளோ குடுத்து வச்சிருக்கோமா நம்ம சுவாமியோட இவ்ளோ கனெக்டடா இருக்கோமேன்னு. நிஜமா சொல்றேன். இந்த சிரிப்புக்கு அந்த பக்கம் கூட நெகிழ்ச்சி இருக்கு. அது உங்களால உணர முடியும்னு நெனைக்கிறேன். நமக்காக ஒரு விஷயம் மெனக்கட்டு ஒருத்தர் செய்றான்னா, அது எவ்ளோ பெரிய விஷயம் இல்லையா? எனக்காக அந்த ஜீவன் பண்ணியிருக்கு. தேங்க் யூ ஸோ மச் உங்களுடைய ஆத்மா. இவ்ளோ தூரம் பரிசுத்தமா, பரிபூர்ணமா எனக்காக வேண்டின்னு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கேன்னு தான் சொல்லணும். தேங்க் யூ ஸோ மச். முதல் நாள் எனக்கு உத்தரவு குடுத்துட்டார். 1 ஆர் 2 டிவோட்டீஸ்க்கு மட்டும் நான் இத சொன்னேன். எனக்கு பாபாட்டேருந்து இப்படி ஒரு உத்தரவு வந்திருக்குன்னு. அந்த டைம்ல எதேர்ச்சியா மீனாட்சி எனக்கு கால் பண்ணினா. கால் பண்ணிட்டு என்கிட்ட சொன்னா, "சாயி இந்த மாரி பாபா உங்கள்ட்ட பேச சொன்னா." பேசுங்க சாயி என்ன" அப்படின்னு. ஆனா நான் அவகிட்ட சொல்லவே இல்ல. ஏன்னா பாபா அவாளுக்கும் உணர்த்துவா சில சமயம். அதனால நான் அவகிட்ட இந்த வஸ்திரத்த பத்தி பேசவே இல்ல. அந்த டாபிக்கே வரல. அவள்ட்ட நான் சொல்லவும் இல்ல. பேசிட்டு இருக்கும்போது, "சாமி ஒரு விஷயம் சொன்னார் சாயி" அப்படின்னா. சொல்லுங்க சாயி என்ன விஷயம் சொன்னார்" அப்படின்னேன். எனக்கு மனசுக்குள்ள ஒரு சிரிப்பு. என்னன்னா, எனக்கு ஒண்ணு குடுத்தாரு. அவளுக்கு என்ன குடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் அப்படின்னு. அவ சொன்னா, "சாயி பாபாவுக்கு வஸ்திரம் வாங்கி குடுக்க சொல்லியிருக்கார் சாயின்னு." எனக்கும் அதே உத்தரவு, அவளுக்கும் அதே உத்தரவு. வஸ்திரம் வாங்கி குடுக்க சொல்லி.
எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. நான் சொன்னேன், "சை நேத்திக்கு தான் இது வந்தது. எனக்கு உத்தரவு வந்தது. நான் வாங்கி சாத்துறேன். நாளைக்கு தான் என்னோட நட்சத்திரம் வருது. நான் வாங்கி சாத்தப் போறேன். ஆக்சுவலா நீங்க வந்து சொல்லும்போது எனக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. இன்ப அதிர்ச்சியாவும் இருக்கு. உங்களுக்கும் அதே பாபா உணர்த்தியிருக்காரா?" அப்படின்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்டேன். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயத்த உறுதிப்படுத்துறதுக்கு இன்னொருத்தர் மூலமா அத உறுதிப்படுத்துறாரு பாருங்க சுவாமி. "இத பண்ணு. இத பண்றது கரெக்ட்டு தான். உனக்கு மட்டும் இல்ல, இன்னொருத்தருக்கும் நான் உணர்த்தியிருக்கேன். அவாளும் செய்யட்டும், எல்லாரும் செய்யட்டும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது அந்த டைம்ல. ஆனா நெறைய அந்த பாபாவோட கிளாத் வாங்குறதுக்கு அலைய வச்சாரு பார்க்கணும். எந்த கடைன்னே தெரியல. போனா போனா ஒவ்வொரு கிளாத்து தான் கிடைக்கும். ஐயய்யோ! அடுத்த நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? அந்த டிவோட்டிக்கு என்ன பண்ணுவேன்? அப்படிங்கிற பயம். நீங்க வாங்கி அனுப்புங்கன்னு சொன்னா, சாய் எங்க கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியாது. நான் பணம் அனுப்பிடுறேன், நீங்க வாங்கிடுங்கோ. இப்படி நெறைய டிவோட்டீஸ் சொன்னனால தேடி தேடி கடைசியில ஒரு கடையில கண்டுபிடிச்சோன்னே, அவர் சொல்றார் ஆக்சுவலா என்ன சொன்னார் தெரியுமா? எங்கே தேடினாலும் கிடைக்காதுங்க. இங்க வந்தேன்னா உங்களுக்கு பாபாவோட கிளாத் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அப்பா புண்ணியவானே தேங்க் யூ சோ மச் அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு 4, 5 எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் குடுத்துருங்க குடுத்துருங்கன்னு அப்பப்போ வாங்கிட்டு வந்துடுறது. அதுக்கு நடுவுல இன்னொரு மிராக்கிள் நடந்தது. என்ன அப்படின்னா, பிரதீபாஜி வந்து 2 நாளைக்கு அப்புறம் கனெக்ட் ஆகுறா. மீனாஜி பேசினதுக்கு அப்புறமா. அப்போ இந்த விஷயத்த இப்படி ஒரு மிராக்கிள் நடந்தது சாயின்னு அவள்ட்ட சொல்ல போக, அவ சொன்னா, "எனக்கு ஒரு உத்தரவு வந்திருக்குன்னு." "உங்களுக்குமா?" அப்படின்னு நான் கேட்டேன். "ஆமா சாயி." அவ சேலத்துல இருக்கா, பிரதிபா சாயி. "எனக்கு 365 வஸ்திரம் வாங்கி குடுக்கணும்னு ஆசையாவும் இருக்கு. எனக்கு அப்படிதான் உணர்த்திண்டே இருக்காரு அவருன்னு." 365 சாயி 48 நாளைக்கே இங்க அல்லுக்கு அள்றது 365 நாள். ஐயய்யோ! அப்படின்னு மனசுக்குள்ள தோணுது. ஆனா பாபுக்குட்டி அழகழகா டிஃபரெண்டா போடுறதுக்கு எனக்கு ஆசை தான். இல்லன்னு நான் சொல்லல. ஆனா எல்லா நாளும் பூஜை பண்ணணும்னா யோசிச்சு பாருங்கன்னு. இல்ல சாயி வஸ்திரம் மாத்திரம் மாத்தலாம் இல்லையா? அது மாத்தலாம். அது ப்ராப்ளமே இல்ல. டெய்லி ஒண்ணு மாத்துறதுல எனக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்ல. பாபுக்குட்டிக்கு கிடைக்கிறதுனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொன்னேன், "சாயி 365 நாளைக்கும் நீங்க வாங்கி குடுக்கணும்னு உங்களுக்கு நிஜமாவே தோன்றதான்னு?" அப்போ எனக்கு என்னமோ அப்படிதான் சாயி தோன்றதுன்னு சொல்லிட்டா. சரி நானும் உட்டுட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் சுவாமி ஒவ்வொரு விஷயம் குடுப்பார். நம்ம அதுல தலையிட முடியாதுன்னு சொல்லி நான் உட்டுட்டேன். அடுத்த ஒரு நாள் முடிஞ்சிருக்கும். திடீர்னு ஒரு பதிவு எனக்கு அனுப்பி வச்சா. "சாயி இது என்ன சாயி?" அப்படின்னு கேட்டேன். "சாயி ஸ்ரீரங்கத்துல ஏகாதசி அன்னைக்கு பாருங்கோ நம்ம ஹோமம் நடத்துறது ஏகாதசி தான் நடந்தது. ஏகாதசி அன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல அந்த ஒரு நாள் மாத்திரம் ராத்திரி மட்டுமே 365 கிளாத்து பெருமாளுக்கு மாத்துவாளாம். அந்த பதிவ அவ கையில குடுத்து, அவாள்ட்ட அதையும் கேட்டு வாங்குறார். இப்ப பிரதீபாஜி 365 தரேன்னு சொல்லி சங்கல்பம் பண்ணியிருக்கா. யார் யாருக்கு எப்படியெல்லாம் உணர்த்துறாருன்னு பாருங்களேன். ஆக்சுவலி பிரதீபாஜி முதல்ல பேசும்போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா. என்ன அப்டின்னா, ஒரு முத்து ஹைதராபாத்லேருந்து வாங்கிட்டு வந்தாளாம். அதில மாலை கோர்த்து பாபாவுக்கு போட்டாளாம். ரொம்ப அழகா இருந்ததாம். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா அந்த மாலைய நீங்க போடுவேளா? நான் கோர்த்து தட்டுமான்னெல்லாம் கேட்டிருக்கா. அந்த முத்து அ கலரும் போகலையாம். அது உறிஞ்சும் போகலையாம். ரொம்ப நன்னா இருந்ததாம். ஆனா ஒரிஜினல் முத்து கிடையாது. ஆனா பாலிஷ்டு சூப்பரா இருக்கு. கலரே போகல. ரொம்ப நன்னா இருக்கு சாயி. அத நீங்க பாபாவுக்கு சாத்துவேளான்னு கேட்டா. ஐயோ! தாராளமா சாயி. இப்படிதான் அவ வந்து முதல்ல பரிச்சயப்பட்டா. நம்மளோட அம்பாளுக்கும், கிருஷ்ணனுக்கும் வந்து வெட்டிவேர் மாலை. சாய் ஒருத்தர் எனக்கு குடுத்தா. ஆனா பேர் சொல்ல வேண்டான்னு சொன்னா. அதனால நான் சொல்லல. அவாய்ட் பண்ணிக்கிறேன். அவ வந்து குடுத்தா. "எதுக்கு சாயி?" அப்படின்னு கேட்டேன். "இல்ல எனக்கு தோன்றது சாயி குடுக்கலான்னு." குடுத்தோனே பாபாவுக்குன்னு சொன்னோனே அது பெரிய மாலையா இருந்து, கிருஷ்ணா குட்டி கரெக்ட்டா அந்த மாலை அம்சமா கரெக்ட்டா அவருக்கு வெட்டிவேர் மாலை அமைஞ்சது. அப்ப நான் சொன்னேன், "கிருஷ்ணா குட்டிக்கு ஓகேவா?" "ப்ளீஸ் போடுங்கோ" அப்படின்ட்டா. அது பயங்கர சர்ப்ரைசிங்கா இருந்தது எனக்கு. கிருஷ்ணா குட்டி அத வாங்கி போட்டிருந்ததா, அத போடும்போது கிருஷ்ணா குட்டி ஒண்ணு சொல்லித்து, "எனக்கு அந்த பேர்ல்ல வாங்கி தரேன், முத்துல வாங்கி தரேன், அந்த மாலை எங்கே?" அப்படின்னு. ஐய்யய்யோ! அது எப்பவோ சொன்னது. இப்போ கேட்குறாரேன்னு சொல்லிட்டு, இது யார் சொன்னா? யார் சொன்னா? எனக்கு பிரதீபாஜிங்கிறதே மறந்து போச்சு. ரொம்ப நாள் ஆயிடுத்து. அவ சொன்னது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 6 மாசமோ என்னமோ இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் மறந்தே போயிட்டேன். யார் எந்த டிவோட்டி சொன்னா? இவருக்கு மாலை வேணும்னு கேட்குறாரு. எந்த டிவோட்டின்னு தேடி தேடி கண்டுபிடிச்சு கடைசியில பிரதீபாஜின்னு கண்டுபிடிச்சு, அவள்ட்ட நீங்க தான் மாலை கோத்து தரேன்னு சொன்னது. ஆமா சாயின்னா. கிருஷ்ணா குட்டிக்கு கோத்து குடுங்க சாயி அப்படின்னு சொல்லி நிஜமாவே கேட்டேன் போய். எனக்கு அந்த உத்தரவு வந்து அது கேட்டது. இப்படி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தர் மூலமா உணர்த்தி, அந்தந்த விஷயத்தை அவர் பண்ணும்போது ரொம்ப அழகா இப்ப நான் சொன்னேன் இங்க போனேன்னா, நான் ஆக்சுவலா வந்து நெறைய ஆர்னமெண்ட்ஸ் வீட்ல வச்சிருக்கேன். நம்ம போடுறது. அதிலேயே எடுத்து விதவிதமா மாட்டலாம். ஆனா நம்ம மாட்டுனத பாபுக்குட்டிக்கு எப்படி மாட்டுறது? கிருஷ்ணாவுக்கு எப்படி மாட்டுறது? அப்படிங்கிற ஒரு சின்ன சங்கோஜம் இருக்கு. நான் பாபுக்குட்டிக்கு ஒரு மாலை வாங்கியிருக்கேன்ல, அது வந்து ஷிரிடியிலேருந்து வாங்குனது. அவருக்குன்னே தான் ஆரம்பத்துலேருந்து ஆனா அத பார்க்கும்போதெல்லாம் ஆசையா இருக்கும். இது ஒரு தடவையாவது நம்ம போட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு. அப்புறம் நான் சொல்லுவேன்,
அபத்தம் அபத்தம் வாயில போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்குன்னு போட்டது பாபு குட்டி, நான் போட்டுக்க மாட்டேன். ஆனா ஆசையா இருக்கும், அவ்வளோ அழகா இருக்கும் அது முத்து மாலை. அந்த மாதிரி ஆள் நான். ஆக்சுவலி அது ஒரு ஒரு அதான் எங்க வீட்ல சொல்லுவார், நீ ஒரு கடையே வைக்கலாம் ஜோதி, அது வாங்கினதுக்கு ஒரு தங்கமாவது வாங்கி வச்சிருந்தா இன்னைக்கு ரேட்டாவது ஏறி இருக்கும், ஒரு ஃபுல் பீரோவும் நீ இப்படி அடுக்கி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பா. எதுக்காக இதை சொல்றேன்னா, ஒரு சின்ன கிரேஸ் இருக்கும் இல்லையா சில விஷயங்கள். அதே மாதிரி தான் நம்ம எப்படி அழகா இருக்கோமோ அதே மாதிரி பாபுக்குட்டி ரொம்ப அது அல்லாட்டியே அழகுதான். நம்ம அழகு படுத்துனோமானா இன்னும் எவ்வளோ அழகா இருக்கும்ல, அது பார்க்க பார்க்க அப்படி தோணும் எனக்கு. அந்த மாதிரி சில விஷயங்கள் ஒவ்வொருத்தட்டையும் சொல்றத அவ வந்து நம்மகிட்ட சொல்லும்போது பயங்கர ஒரு எப்படி சொல்றது, ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டா, ஒரு விதமான ஒரு பயங்கர ஒரு த்ரில்லிங்கா இருக்கும். அதை கேட்கும்போதே பயங்கர ஆசையாவும் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு நடந்த ஒரு விஷயம் நான் கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்கோ, அதே மாதிரி எனக்கு நடந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். அப்படிதானே? அதான் பாபு குட்டிங்கிறது. வித்தியாசமான ஆள்ட்ட வித்தியாசமான விஷயங்கள உணர்த்தி, அது ஒண்ணு சேர வச்சு, அப்படி ஒரு இப்படியெல்லாம் வந்து பண்ண முடியுமா பாபுக்குட்டி உங்களால பிளான் அப்படின்னு சொல்ல தோன்ற அளவுக்கு பண்றார். ஆக்சுவலி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, இந்த ஹோமத்தை பத்தின ஒரு விஷயம் தான். நவம்பர் 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, திருவோணம், சஷ்டியும் சேர்ந்து வந்திருக்கும். இது ரொம்ப ரேர் காம்பினேஷன். நம்ம வந்து நட்சத்திரத்தின் அடிப்படையில தான் நாங்கலாம் வந்து பிறந்த நாள் வந்து செலிப்ரேட்ன்னு சொல்ல முடியாது. அந்த அன்னைக்கு தான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி எல்லாம் பண்ணுவோம். அப்போ நான் திருவோண நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பார்க்கும்போது, பெரிய அதிசயம் என்னன்னா, அன்னைக்கு சஷ்டியும் சேர்ந்து வந்தது. அப்படி ரொம்ப ரேர். நட்சத்திரமும் திதியும் சேர்ந்து நம்ம பொறந்த அதே திதியோட, நம்ம பொறந்த அதே நட்சத்திரமும் சேர்ந்து ஒரே நாள்ல வரதுங்கிறது ரொம்ப ரேர். இந்த 2025ல என்னால அத மறக்கவே முடியாது. அடுத்ததாக ஒரு விஷயம் என்னன்னா, நான் சொன்னது தான். டிசம்பர் 1ஆம் தேதி நிஜமாவே யாகம் நடக்க போறதுங்கிறது ஏகாதசி அன்னைக்கு நடத்தணும்னு சொல்லிட்டு, என்னைக்கு ஏகாதசி வருதுன்னு பார்க்கும்போது, கரெக்ட்டா டிசம்பர் 1ஆம் தேதி வந்தபோது, எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. என்ன அறியாம கண்ணுல தண்ணி கோத்துடுது. ஆனா, பர்த்டே கொண்டாடுற ஆள் இல்லங்கிறனால நான் அத பெருசா எடுத்துக்கல. ஆனா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆசைப்பட்டேன். என்ன அப்டின்னா, நான் போட்டுட்டு இருக்கிற எந்த சாரி போட்டுட்டு இருக்கேனோ, அதே கலர்ல என்னோட பாப்குட்டி காட்சி தந்தார்னா, அவரோட பரிபூர்ண அனுகிரகம் எனக்கு இருக்கு அப்டின்னு ஆசை. நான் அத கட்டிக்கும்போது அவர்கிட்ட சொன்னேன். ஆனா, சத்தியமா நெனைக்கல, அதே கலர்ல அவர் அங்க வஸ்திரம் சாத்தின்னு இருப்பாருன்னு. கார்ல போகும்போது யார்ட்டயும் நான் அதெல்லாம் சொல்றது கிடையாதுல்ல. நம்ம அவர்கிட்ட பேசும்போது, அவர்கிட்ட மட்டும் தானே நம்ம சரண்டர் பண்றோம். "பாப்குட்டி, நீங்க அப்படி இருந்தேல்னா நான் ரொம்ப ஆசையா இருக்கேன். அப்படி இருந்தேல்னா அத விட சந்தோஷம் எனக்கு லைஃப்ல வேற எதுவும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, கோவில் இப்படி இருக்கு. நாங்க இப்படி கார்ல போயிட்டு, இப்படி திரும்பி தான் நிறுத்துவா ஆக்சுவலா. நான் இப்படி போகும்போதே சுவாமிய பார்க்குறேன். பார்த்தோன்னா அதே கலர்னா கார்லயே நான் குதிச்சேன். இத கூட நான் ஷார்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அவ்ளோ குதின்னு குதிச்சு அந்த இடத்துல அந்த மொமெண்ட்ட வந்து என்னால மறக்கவே முடியாது. நிஜமா 2025 வந்து இட்ஸ் அ ரிமார்க்கபிள் அண்ட் மெமரபிள், செரிஷபிள் அண்ட் இட்ஸ் ரியலி அ வண்டர்ஃபுல் இயர் எனக்கு அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா, இத்தனை யாகங்களை என்ன பண்ண வச்சு, ஏதோ ஒரு கொடியில இருக்கக்கூடிய ஒருத்திய கொண்டு வந்து, இத்தனை பேருக்கு சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லி, அதற்கான ஒரு வாய்ப்ப குடுத்து, பாபா வந்து இந்த சேனல் மூலமா உங்களோட எல்லாம் கனெக்ட் பண்ணி, இதெல்லாம் எனக்கான மொமெண்ட்ஸ்ன்னு நெனச்சத போக, இல்ல இத நீ சொல்லும்போது தான் உன்னுடைய கர்மா குறையும் அப்படின்னு சொல்லி, நல்ல கர்மாவ கூட்டிக்கோன்னு ஒரு வாய்ப்ப தந்து, உங்களோட எல்லாம் கனெக்ட் ஆகி, எவ்ளோ சூப்பர்பான டிவோட்டீஸ் தெரியுமா நீங்கலாம்? சத்தியமா சொல்றேன். இந்த மாதிரி எல்லாம் யாருக்குமே ஒரு ஃபேமிலி கிடைக்காது. அது நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருக்கு இந்த மொமெண்ட். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாரி ஒரு அ எப்படி சொல்றது? இந்த மாரி அருமையான விஷயங்கள, அருமையான மக்களோட சேர்ந்து அருமையான நேரத்தில செலிப்ரேட் பண்றது, இல்ல நம்ம அது பண்றதெல்லாம் வந்து நடக்காத விஷயம். எல்லாருக்கும் கிடைக்காத விஷயம். அரிதான விஷயம். அதுவும் அந்த அன்னைக்கு அத்தன சுமங்கலிகளும் ஆக்சுவலா நான் மாமாட்ட மாத்திரம் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கலாம்னு நெனச்சு மாமாட்ட சொன்னேன். அங்க இருக்கிற அத்தன சுமங்கலிகளும் அது தெரிஞ்ச உடனே, எனக்கு பரிபூர்ணமா அந்த அட்சதைய குடுங்கன்னு சொல்லி வாங்கி, அத்தன பேரும் எனக்கு அட்சத போட்டு, "நீ நன்னா இருப்ப" அப்படின்னு அந்த வாழ்த்துன மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து, எனக்கு இத தவிர என்ன பண்றதுன்னே தெரியல. தான் வீட்டு பொண்ணா நெனச்சு அனுக்கிரகம் பண்ணியிருக்காள். ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ஹேப்பியா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் நெனைப்பேன். ஆனா அடிக்கடி நான் நெனச்சுப்பேன். என்னன்னா பாபுக்குட்டிய தவிர வேற யாரும் நமக்கு செய்ய போறதில்ல. ஏன்னா அப்படிதான் நான் வந்த வழி எல்லாமே ரொம்ப கரடு முரடா, கஷ்டமானதா, பிரச்சனைகள் நிறைஞ்சதா, நெறைய ஏமாற்றங்கள சந்திச்சு, இனிமே யாருமே நமக்கெல்லாம் இல்ல அப்படின்னு நெனைக்கிற சமயத்துல
சுவாமிக்கு வந்து கை தூக்கி விட்டு, இத்தன சொந்தங்கள குடுத்து, "நீ நன்னா இருக்கணும், நீ நன்னா இருக்கணும்னு" அத்தன பேர் பிரார்த்தனை பண்ணி, எனக்கு பிளெஸ் பண்ணி, இதுக்கெல்லாம் வந்து எத்தன கோடி குடுத்தாலும் இதெல்லாம் கிடைக்காது. பணத்தோடையெல்லாம் இத மதிப்பே போட முடியாது. ஏன்னா, ஒருத்தர் மனசால வாழ்த்துறதுங்கிறது, நம்ம குலங்குலமா நம்மளுக்கு நன்னா இருப்போம். ஒரு ஆத்மா நம்மள பரிபூர்ணமா வாழ்த்துதுன்னா, நம்ம வம்சமா நன்னா இருப்போம். அது அத்தன பேர் என்ன வாழ்த்துனதுக்கு ரொம்ப, 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 ரொம்ப நன்றி. இந்த தருணத்தில நான் சொல்லிக்கிறேன். எனக்கு இப்படியெல்லாம் யாரும் ஆசீர்வாதம் தேடிட்டு வந்தெல்லாம் பண்ணது கிடையாது. எங்க இருந்தாலும் நான் போய் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிப்பேன். பட் பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண அன்பு, பரிசுத்தமான பாசம் இதெல்லாம் வந்து எனக்கு நீங்க குடுத்திருக்க விட வேற எதுவுமே எனக்கு லைஃப்ல வேண்டாம். இந்த சொந்தங்கள் எப்பவுமே சொந்தங்களா இருக்கட்டும். எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எனக்கு வேண்டாம். உங்களுக்கு என்ன உதவி கேட்டாலும் என்னால முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் பண்றேன். நான் கண்டிப்பா ஒவ்வொரு நிமிஷம் இருக்கும்போதெல்லாம் எல்லாருக்காகவும் கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணுவேன். ஏன்னா, நீங்கலாம் நன்னா இருந்தா நான் நன்னா இருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு நன்னா தெரியும். அதனால அத நான் கண்டிப்பா பண்ணுவேன். அம் உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், நீங்க கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் இந்த யாகத்துக்கான நம்பர்ல நீங்க WhatsApp மட்டும் பண்ணுங்க. உங்களுடைய கோரிக்கைய நான் கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணி என்னால ஆனத நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஏன்னா, பிரார்த்தனைக்கு ஈடு வேற எதுவுமே இல்லைன்னு நம்புறவனா, ஆசீர்வாதத்துக்கு இணையானது வேற எதுவுமே இந்த உலகத்துல இல்லைன்னு நம்புறவனா, அதனால அந்த விஷயத்த நான் மத்தவாளுக்கு எனக்கு எது வேணுமோ நான் அத மத்தவாளுக்கு குடுக்கணும்னு ஆசைப்படுவேன். எனக்கு அதுதான் வேணும். அதனால அத நான் மத்தவாளுக்காக குடுக்குறேன். நான் கண்டிப்பா எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவேன். எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவனா, நான் இல்லை. சுவாமி எனக்கு அந்த எண்ணத்த குடுத்துருக்காருன்னா, எனக்கு ஏதோ தகுதி இருக்கு அப்படின்னு அவர் நெனச்சிருப்பாருன்னு எனக்கு தோன்றுது. அதனால நான் கண்டிப்பா அத நான் பண்ணுவேன். உங்களுக்கெல்லாம் அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேறுச்சுன்னா, கண்டிப்பா ஒண்ணு என்ன கூப்பிட்டு சொல்லுங்க. இல்லன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. கண்டிப்பா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். முதல் ஆள் நான் தானா இருப்பேன் சந்தோஷப்படுறதுல. ஸோ இது மாதிரியெல்லாம் என்ன மொமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா லைஃப்ல? எதையுமே எதிர்பார்க்காம செய்யும்போது, நமக்கு கிடைக்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுறோமோ, அதே மாரி தானே மத்தவாளுக்கு நம்ம குடுக்கும்போது அவளும் சந்தோஷப்படுவா. அது நான் கண்டிப்பா செஞ்சுண்டே தான் இருப்பேன் என்னோட லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான அனுபவம் அடுத்த பதிவுல பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.